வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் செல்லக்கூடிய ஒரு சுற்றுலாவை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பமே பார்த்திங்கன்னா அமர்க்களமாக இருக்குது. நமக்கு இன்றைக்கி அந்த வனப்பகுதிக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயே காட்டுப்பன்றியை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்குறோம். காட்டுப்பன்றி வந்து கூட்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ நல்ல உணவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பயந்து ஓடின மாதிரி தெரியல. அங்கேயே பதுங்கி நின்று மறுபடியும் அதை சாப்பிடணும்னு முற்படுறாங்க. இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கு. இந்த நேஷ்னல் பார்க்கு வழியாக தான் நம்ம இப்போ மூணார் போக முடியும். இந்த பாலம் என்ன பாலம்னு பார்த்திங்கன்னா அமராவதி டேமை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த பாலம். இந்த நேஷ்னல் பார்க்கோடு சேர்ந்து தான் இந்த அமராவதி டேமும் இருக்குது. இப்போ இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உடுமலையிலேருந்து வரக்கூடிய வழி பார்த்திங்கன்னா 96 செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 96 செக் போஸ்ட்லேருந்து இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க் உள்ள பகுதி. இது என்ன ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்தது. இந்த ஆனமலை டைகர் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமான புலிகள் மற்றும் யானைகள், பன்றிகள், இந்த மாதிரி அதிகமான மிக ஆபத்து மிக்க விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இந்த பார்க் பகுதிகள்லையும் பார்த்திங்கனாலே அதிகமான மலைப்பாம்புகள் சில டைமில் அந்த ரோட்டில் போகக்கூடியதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வழின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த டேமோட கரையோரம் தான் போகிறோம். அதாவது அமராவதி டேமோட கரையோரத்தில் தான் போகிறோம். இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய பாலத்தில் நின்று சில டைம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு முதலைகள் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு மோசமான ஒரு ஏரியா தான் இந்த அமராவதி இந்த கரையோரம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா 96 செக் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து வைல்ட் லைஃபோட ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அப்போ அந்த செக் போஸ்ட்டில் நம்மளை முழுமையாக சோதனை பண்ணி நமக்கு தேவையான அட்வைஸை கொடுத்து தான் அனுப்புவாங்க. அதனால் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா போகிற வழியில் அதிகமான விலங்குகள் இருக்கும். அதனால் நம்ம கவனமாக வாகனங்களை ஓட்டக்கூடிய ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பின்ன அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு, அதாவது யானைகளோ அல்லது இந்த மாதிரியான குரங்குகளோ இருந்தால் கண்டிப்பாக உணவு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதனால் பெரிய விபரீதம் உண்டாகும். இது பெரிய வனப்பகுதிங்கிறதுனால இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சு இங்கே நிறையா பேர் ஒரு துக்க சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால் இங்கே உள்ள விலங்குகளுக்கு எந்த ஒரு பொருட்களையும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் உள்ள கழிவுகளையும், அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்நாக்ஸோட பாக்கெட்டுகளையும் பிளாஸ்டிக் கவர்களையும் நம்ம தயவு செஞ்சு இந்த பகுதிகளில் போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விலங்குகள் வந்து அந்த கவர்களில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அல்லது உணவு பொருள்களுக்கு ஆசைப்பட்டு அந்த கவரோடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனால் அதோடைய உயிரிழப்பும் கூட ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. இந்த வழியில் போகும்போது அதிகமான பெரிய பெரிய ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதிகமான நீர் வரக்கூடிய நீர்வீழ்ச்சிகளையும் பார்க்கலாம். ஒரு அற்புதமான இடம் தான் இந்த நேஷ்னல் பார்க்கு. இப்போ நம்ம போகிற பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் இங்கே சுற்றுலா வரும்போது இந்த வனப்பகுதியை சுற்றி பார்க்கலாமான்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள சோதனை சாவடியில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான அட்வைஸ், அப்புறம் கைடு, இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா இடத்தையும் கொண்டு போய் காணித்து, அந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் காணித்து, அதிகமான மிருகங்கள் எல்லா வனவிலங்குகள்லாம் காணித்து உங்களை திருப்பி கூப்பிட்டு வந்து விடுவாங்க. அதற்குண்டான வசதியும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆறு பார்த்திங்கன்னா, இந்த ஆற்றுலேருந்து போகக்கூடிய தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா, உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அமராவதி அணைக்கு தான் போகுது. அமராவதி அணை ஃபுல்லாகிறதுக்கு காரணமே இந்த பகுதியிலேருந்து, அதாவது மூணார் மற்றும் மூணார் பக்கத்தில் உள்ள மறையூர்னு சொல்லக்கூடிய பகுதி, காந்தலூர், இங்கேருந்து வரக்கூடிய ஆறுகள்லேருந்து போகக்கூடிய தண்ணி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த அமராவதி அணையை நிரம்ப வைக்குது. நாம் இந்த பகுதியை கடந்து செல்லும் போதே பார்த்திங்கன்னா ஆற்றோட சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆறு தான் மறையூர்லேருந்து வரக்கூடிய இந்த ஆறு. நம்ம இப்போ பார்க்குற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றோட ஒரு பகுதியில் தான் பார்க்குறோம். இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அருவி கொட்டுதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அப்போ அதோடைய நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதை நம்ம ஜூம் பண்ணி காணிக்கிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இந்த மலைப்பகுதியை நம்ம காணிக்கும்போதே ஒரு இடம் தெரியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறையூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இடம். இந்த மலைப்பகுதிகள்ல யாரு அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அதாவது ஆதிவாசின்னு சொல்லக்கூடிய மலையக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த வனப்பகுதியில அதிகமா இருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் நெறைய இருக்கிறாங்க. இவங்க எப்படி சர்வே பண்ணி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க உள்ள கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான வசதிகள செஞ்சு குடுத்துருக்காங்க. அவர்கள் வீடுகளை சுற்றிலும் மின்வேலி அமைத்து இந்த மாதிரியான வேலைகள செஞ்சு குடுத்ததுனால, அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இந்த பகுதிகள்ல வாழ்றாங்க. இந்த பகுதிகள்ல அதிகமான பழங்குடியினர் இருக்காங்க. இந்த பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா, 20 அல்லது 30 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிராமமா வச்சிருக்காங்க. அத நம்ம இங்க உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். நாம இப்ப மறையூர நெருங்கிட்டோம். மறையூர் என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, அதிகமான விடுதிகள் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம தங்குவதற்கான அறைகள் கொண்ட மிகப்பெரிய விடுதிகள்லாம் இங்க இருக்கு. இந்த விடுதிகள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகள், வாகன வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. இந்த ஏரியா அதாவது மறையூர், காந்தலூர் பகுதிகள சுற்றி பார்க்கணும்னாலும் சரி, இல்ல மூணாறுக்கே போகணும்னாலும் சரி, இங்கேருந்து வாகன வசதி அதிகமா இருக்கு. இந்த பகுதிகள்லேருந்து வாகனங்கள கொண்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு, அதே மாரி இவங்களுடைய அந்த காட்டேஜின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா, நெறைய சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நெறைய விலங்குகளையும் பார்க்கலாம். அதற்குண்டான வசதிகளும் இங்கே இருக்கு. நம்ம ஒரு முறை இந்த மிஸ்டி ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த காட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ரெண்ட் இருக்காது. ஏன்னா, நெறையா காட்டேஜ் இருக்கிறதுனால இந்த பகுதிகள்ல அதிகமான ரெண்ட் இருக்காது. இந்த மிஸ்டி ரேஞ்சில நான் ஒன் டைம் தங்கியிருந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வாகன வசதியிலேருந்து, ஃபுட்டுலேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நைட்டு நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கான வசதிகளையும் கூட இந்த மிஸ்டி ரேஞ்சில பண்ணி குடுத்தாங்க. நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இங்கே வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மிஸ்டி ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, காட்டேஜஸ், ரூம்ஸு இந்த மாரி நெறைய வசதிகள் அவங்கள்ட்டயே இருக்கு. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காட்டேஜஸ் நெறையா இருக்கு. நம்ம தங்குவதற்கான அனைத்து வசதியுமே இந்த மிஸ்டி ரேஞ்சில இருக்கு. இந்த மிஸ்டி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றோட ஒரு கரையில தான் இருக்கு. இந்த ஆற்றோட கரையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபன் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருக்கு. ஏன்னா இங்கே போகும்போதே பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதாவது இந்த ஆமையோட ஸ்டாச்சு இருக்கும். பின்ன அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. அதில் நம்ம குளிக்கிறதுக்கு, அதில் விளையாடுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. இந்த மாரி ஒரு இடம் தான் இந்த மிஸ்டி ரேஞ்சை ஒட்டி உள்ள ஒரு பகுதி. இந்த மறையூர், காந்தலூர், மூணார் இதெல்லாம் ஒரு சுற்றுலா பகுதிங்கிறதுனால, இந்த பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான லாட்ஜ் நெறைய இருக்கும். அதாவது விடுதிகள் வந்து நெறையா இருக்கும். நம்ம தங்குறதுக்கான அனைத்து வசதிகளுமே இங்கே உள்ள விடுதிகள்ல எல்லா விடுதிகள்லையும் பொதுவா இருக்கும். இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா, அதிகமான சோதனை சாவடிகள் இருக்கு. இந்த சோதனை சாவடியில கண்டிப்பா நம்மள செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த சோதனை சாவடியில அப்படி என்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில அதிகமான சந்தன மரங்கள், அதாவது சாண்டல்வுட் நெறைய இருக்கும். அதனால இந்த பகுதிகள்ல இருந்து மரங்கள் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான பெரிய பெரிய செக் போஸ்ட் போட்டு நம்மள முழுமையா சோதனை பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க.
இப்போது நம்ம மறையூர் என்ட்ரி ஆகிட்டோம். இந்த மறையூர் என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஜிப்லைன் வசதிகளும் கூட இந்த பகுதிகளில் இருக்குது. அதனால் நம்ம மறையூரில் வந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம மறையூருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை வரவேற்கிற விதமாக ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா மிக பழமையான ஒரு சர்ச்சு தான் பார்க்கக்கூடிய சர்ச்சு. இது வந்து நம்ம மூணார் செல்லக்கூடிய பாதையில் தான் இந்த சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சும் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல சர்ச்சும் கூட. நாம் இப்போ மறையூரை தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த சந்தன மர காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மான் போகிறத பார்க்கலாம். இதில் உள்ளே இப்போ ஒரு மான் கூட்டம் இருக்குது. நம்மளால் அதை ஜூம் பண்ண முடியலை, ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால ஜூம் பண்ண முடியலை. ஆனால் இருந்தாலும் ஒரு 1 அல்லது 2 மான்கள் பக்கத்தில் வந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா தொலைவில் ஒரு மான் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பகுதியில் அதிகமான புள்ளி மான்கள் இருக்கும், பின்ன மெலா மான்களும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மான்கள் பார்த்திங்கன்னா இது புள்ளி மான். நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியலை. நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மான் நிற்கிறத. நீங்கள் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு, அதாவது மூணாறு மற்றும் மறையூர், காந்தலூர் பகுதிக்கு நீங்கள் சுற்றுலா வாரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மிக அரிய வகை மரங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான சந்தன மரங்கள், பின்ன இந்த மாதிரியான விலங்குகள், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மூணாறு மற்றும் இந்த மறையூர், காந்தலூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட்னு சொல்லக்கூடிய சந்தன மரத்தை தான் பார்க்குறீங்க. இது நான் உங்களுக்கு வீடியோவில் காணிச்சிருக்கேன். நீங்கள் மூணார் சுற்றுலா வாரீங்கன்னா மறையூரை தாண்டி இப்படி வரும்போது இந்த மாதிரியான ஒரு இடத்தையும் பார்க்கலாம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பல்லநாடுன்னு சொல்லுவாங்க. பல்லநாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரியான ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சிலையும் கூட நீங்கள் விளையாண்டு மகிழலாம். நீங்கள் உணவு ஏதாவது கொண்டு வந்தால் கூட உட்காந்து அமைதியாக ஹாப்பியாக சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு வசதியும் கூட இந்த பகுதியில் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் இங்கே விளையக்கூடிய பலாப்பழங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா இங்கே வாங்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு மிக டேஸ்ட்டுள்ள பலாப்பழங்கள் இந்த மறையூர் பகுதியிலையும் இந்த பல்லநாட்டு பகுதியிலையும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.